அடே, ராத்திரி பூரா என் கூட தானடா இருந்த. காலையில இவ கழுத்துல நீ தான் தாலி கட்ட போறன்ற விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஓஹோ, வில்லனா இருந்த அரவிந்த ஹீரோ ஆனதும் அப்படியே அவன் சொல்றதை கேட்டுட்டு இந்த நண்பனையே கழட்டி விட்டுட்டல்ல. டி சக்தி, அப்படியெல்லாம் இல்லடா. அரவிந்த் காலையில எனக்கு பதிலா நீங்க தான் ஐஷு கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அது நடக்குமா என்னன்னு எனக்கே தெரியலடா. அது மட்டும் இல்லாம இல்லனாலே நான் வந்ததுல இருந்து நீ கதிரண்ணன்னு பயந்துகிட்டே இருந்த. இதுல வேற ஐஷு காலத்துல நான் தான் தாலி கட்ட போறேன்னு தெரிஞ்சா நீ பயந்தே செத்துருவ. அதான்டா எல்லாம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்குவியன்னு தான்டா நான் சொல்லாம இருந்தேன். இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இல்லடா, எந்த பிளானும் இல்லை. ஐஷு வீட்லயாவது ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்களும் எங்களை வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலடா. மைண்டு மொத்தம் பிளாங்கா இருக்கு. இதுக்கு தாண்டா எந்த ஒரு காரியத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் தெருவில் நிக்கணும். டேய் சரிடா, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லுடா. அதையாண்டா என்கிட்ட கேக்குற? அதையும் அந்த அரவிந்த் கிட்டே போய் கேட்க வேண்டியது தானே. சொல்லாம கொல்லாம தாலியையும் கட்டிட்டு என்ன பண்றதுன்னு நொன்ன பண்றதுன்னு. டே சக்தி, டைம் வேற ஆகுதுடா. ராத்திரி ஆக ஆக இங்க இப்படி தனியா உட்கார்ந்து இருக்க முடியாது. இப்ப இருக்கிற ஒரே வழி எங்க வீட்டுக்கு போறதுதான் நினைக்கிறேன். என்னது, உங்க வீட்டுக்கு போறதா? டேய் கதிரண்ணே, அந்த அரவிந்தெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லடா. ஆனா இவளை கூட்டிக்கிட்டு உங்க அப்பா முன்னாடி போய் நின்னேன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்ப. இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படிதான் சமையல் மனசு வந்துச்சு? இப்படி ஒரு மோன் எனக்கு இல்லைன்னே நான் நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டேன். ஐயோ எங்க வேண்டங்க, என்ன இருந்தாலும் அவன் நம்ம பையன். பையனா? போது நிறுத்து பாத்தி. எப்ப அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தானோ அந்த நிமிஷமே அவனுக்கும் நமக்கும் இருந்த உறவு அந்து போச்சு. இனிமே ஜாரா மட்டும்தான் நம்ம பொண்ணு. இவனை மாதிரி ஒரு பையன் இருந்தாங்கிறதையே இந்த நிமிஷத்தோட நம்ம மறந்துடணும். ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னால நிக்காம மரியாதையா இங்க இருந்து போயிருங்க. அதையும் மீறி அம்மா அப்பா தங்கச்சின்னு இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்ச புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளிடுவேன். ஐயோ ஷமீர், என்னப்பா இதெல்லாம்? நீயா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரும் சொல்லுவாங்களே ஷமீர மாதிரி ஒரு ஒழுக்கமான பையனை பார்க்க முடியாதுன்னு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாரும் முன்னாடி எங்களை தலைகுனிய வச்சிட்டியேப்பா. ஐயோ ஷமீர். ஐயோ ஃபாத்தி, ஐயோ ஃபாத்தி, என்னமாச்சு? ஐயோ அம்மா. டேய் மரியாதையா இங்கிருந்து போயிடு. ஏற்கனவே உடம்பு முடியாதவ ஷமீர் ஷமீர்னு உன் மேல உயிரையே வச்சிருந்தா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து அவன் முன்னாடி நின்னு அவளை இப்படி சாகடிச்சிட்டியடா. என்ன இமேஜினேஷன் பண்றானோ? சரி, நம்மளும் பண்ணி பார்ப்போம். டேய், என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்க? பாப்பா, அது வந்து நானும் ஐஷுவும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம். இந்த விஷயத்த வீட்டில் சொன்னா கண்டிப்பா யாரும் ஏத்துக்க மாட்டீங்கன்னு தான் நானும் ஐஷுவும் கல்யாணம் பண்ணிட்டோம். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு இஸ்லாம் பையனா இருந்துகிட்டு ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏன் முன்னாடியே நிப்ப? சொல்லுடா, இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? அப்பா, அது வந்து பாவம் ஷமீர் அந்த பொண்ணை ரொம்ப உயிரா லவ் பண்ணிட்டான். அதனாலதான் தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டான். வாடா, அதான பார்த்தேன் எங்க இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு. எல்லாம் ஒன்னாலதானா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு என் பையனு கூட பார்க்க மாட்டேன், அவனை சுட்டு தள்ளிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சா ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. சக்தி, நிறுத்துடா நிறுத்து. இமேஜினேஷன் பண்ணி பாத்தியா? நானும் பார்த்தேன். வேணண்டா, உன் வீட்டுக்கு மட்டும் போக வேண்டாம். டேய், வேற எங்க போக சொல்ற? இவளையும் கூட்டிட்டு தனியா எங்கேயாவது போய் வாழ சொல்றியா?
வேற வேற என்ன பண்றது? நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு அப்படித்தாங்க பண்ண முடியும். டேய், இப்படி ரெண்டு குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு நாங்க ரெண்டு பேரும் தனியா வாழணும்னா இவ கழுத்துல நான் என்னைக்கோ தாலி கட்டி இவளை கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். குடும்பத்தை விட்டுட்டு தனியா வாழற வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு வேணண்டா. ரெண்டு குடும்பமும் எங்களை ஏத்துக்கணும்டா. எது? உங்க ரெண்டு குடும்பம் உங்களை ஏத்துக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடியே. ஏன்டா நடக்காது? நடக்கும்டா. ஐஷுவோட குடும்பம் இப்ப வேணும்னா நாங்க பண்ணதுக்காக கோவப்பட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருந்திருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் அவங்க எங்களை புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சு எங்களை ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சரி, அவ குடும்பம் வேணும்னா உங்களை புரிஞ்சு ஏத்துக்குவாங்கன்றது வேணும்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன் குடும்பம் சரிதான். அம்மா அப்பா கிட்ட போய் நான் ஒரு ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க தான். சம்மதிக்கிறதா? உன் பாப்பா உனக்கு சமாதி கட்டிடுவாருடா. டேய், அதுக்கு தாண்டா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னது ஐடியாவா? தனியா இருக்கும் போதே தாறுமாறா யோசிப்பான். இப்ப கல்யாணம் வேற ஆயிப்போச்சு. நம்மளை காவு கொடுக்காம விட மாட்டானோ? என்னடா ஐடியா? சொல்லி தொலை. டேய், இப்போ போய் நானும் ஐஷுவும் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு போய் நின்னா நிச்சயமா என் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் என் மேல உள்ள கோவத்தை விட ஐஷு மேலதான் அவங்களுக்கு அதிகமா வெறுப்பு வரும். அதனால எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஐஷுவை அவங்களுக்கு பிடிக்கணும்டா. அதுக்கு முதல்ல ஐஷுவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வைக்கணும்டா. ஐஷுவோட இருக்கும்போது நிச்சயமா அவளுடைய நல்ல குணத்தை என் அம்மா அப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஜாதி மதங்கிறதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோண வைக்கணும்டா. ரொம்ப குழப்புறானே. டேய், அது எப்படிடா கல்யாணம் ஆனதை மறைச்சு அவளை கொண்டு போய் உங்க வீட்டுல தங்க வைப்ப? சரி, கல்யாணம் ஆனதை கூட மறைச்சிடலாம். ஆனா நீ ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இனிமே இவ இந்த வீட்டுல தான் இருப்பான்னு சொன்னா எப்படிடா ஒத்துக்குவாங்க? நான் கூட்டிட்டு போனாதானே ஒத்துக்க மாட்டாங்க. என் தங்கச்சி சாரா கூட்டிட்டு வந்தா அப்ப ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு உன் தங்கச்சி சாரா ஒத்துக்கணும்ல? டேய், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அவ ஒத்துக்குவா. நல்ல குடும்பம்டா. நடத்துங்க நாடகத்தை. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். ஆயிரம் நாடகம் ஆயிரம் வேஷங்கள். ஏய், என்னடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஃப்ரெண்டுனா யாரா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படியே தங்க வச்சிட முடியுமா? மா, என் ஃப்ரெண்டு சீதா ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா. சின்ன வயசுல இருந்தே ஒரு கிறிஸ்டியன் ஆசிரமத்துல தான் வளர்ந்தா. ஆனா அங்க ரொம்ப வருஷமா இருந்த சிஸ்டர் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. புதுசா வந்தவங்க குழந்தைங்களை தவிர பெரியவங்க யாரும் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அவளை வெளியே போக சொல்லிட்டாங்கம்மா. பாவம், சின்ன குழந்தைய வச்சுட்டு அவ எங்கம்மா போவா? கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கிக்கட்டுமா. அதுக்கப்புறம் அவ வேற வேலை ரெடி பண்ணிட்டு வேற வீடு பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டா. ஏ, வாய மூடு. உனக்கே இப்பதான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல புருஷனும் இல்ல, கையில ஒரு புள்ளையும் தூக்கிட்டு வந்திருக்கா. அவளை இந்த வீட்டுல தங்க வச்சா பாக்குற 4 பேர் என்ன பேசுவாங்க? யாரும் இல்லாத அனாதைங்கிற. இனி அந்த பிள்ளை யாருக்கு பிறந்ததோ? மா, அவ பாவம்மா. ஒருத்தரை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அந்த ஆள் இவளை ஏமாத்திட்டு போயிட்டா. அதுக்கு பாவம் இவ என்னமா பண்ணுவா? நம்ம கையில இருப்பு சரியா இருந்தா நமக்கு வர்றது நல்லதா தான் இருக்கும். இவ எப்படிப்பட்டவளோ? இவ ஒழுக்கத்தை பார்த்துட்டு தான் அவனை விட்டுட்டு போயிருக்கான். அவளை கொண்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்சா நாளைக்கு பாக்குற 4 பேரும் நம்ம குடும்பத்தையும் அப்படி தாண்டி நினைப்பாங்க. இங்க பாரு, இல்லனாலே ஒரு பொண்ணை பார்க்க வரும்போது 1008 குத்தம் சொல்றாங்க. இதுல வேற இப்படிப்பட்ட ஒருத்திய வீட்டுல வச்சிருந்தா நாளைக்கு வர்றவங்க பூரா ஒன்னையும் அப்படி தாண்டி நினைப்பாங்க. ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. வேற எங்கேயாவது போய் தங்க சொல்லு. என்ன அவளுக்கு நீ மட்டும்தான் ஃப்ரெண்டா? வேற யாருமே இல்லையா? என்ன மன்னிச்சிரு சீதா. என் அம்மா பேசுனதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியாம பேசிட்டாங்க. பரவாயில்ல கவி, அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஏய், நீ ஒன்றும் கவலைப்படாத சீதா. நம்ம ஃப்ரெண்டு யாருக்காவது நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். யார் வீட்லயாவது கொஞ்ச நாளைக்கு தங்க முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன்.
வேண்டாம் கவி, நான் இப்போ இருக்கிற நிலமையில யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க என்னை இப்படி தான் நினைப்பாங்க. நானே எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் பார்த்துக்கிறேன். சீதா, மன்னிச்சிருடி, உனக்கு எந்த விதத்துலயும் உதவி பண்ண முடியாதவளா போயிட்டேன். பரவாயில்ல விடு கவி. ச்சே, தீரனோட அப்பா இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. ஏ கவி, அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் செத்துட்டான். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை, என் பையன் தீரனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரணும். யாரும் இல்லாத அனாதை தானே, கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு தானே அந்த ஆள் என்ன கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போனா. வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் தாண்டி, என்னைக்காவது அந்த ஆளை நான் திரும்பவும் பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு யாரோட துணையும் இல்லாம என் பையனை நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கி இருக்கேன்னு அவன் முன்னாடி காமிக்கணும்டி. நீ ஒன்னும் கவலைப்படாத சீதா, யாரோட துணையும் இல்லைனாலும் அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. அதுக்கும் மேல உன் பையன் தீரன் இருக்கான். இவன் இப்ப வேணா சின்ன குழந்தையா இருக்கலாம், ஆனா நிச்சயமா பெரிய ஆனதுக்கு அப்புறம் நீ படுற கஷ்டம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான்டி. தீரன் குட்டி, நீங்க பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அம்மாவை நல்லா பாத்துப்பீங்கல்ல? பாத்துப்பேன். செல்லம், இந்த பண்ணு போதுமா? இன்னொரு பண்ணு ஆண்டி வாங்கி தரட்டா? வேணாம், இது போதும். சரி சரி, சாப்பிடுங்க. சீதா, சரி இப்ப நீ எங்க போற? தெரியலடி கவி, எங்க போறதுன்னு தெரியல. ஆனா இந்த ஊர்ல நிச்சயமா எனக்கு வேலை எதுவும் கிடைக்காது. அதனால பேசாம டவுனுக்கு போய் ஏதாவது வேலை பார்க்கலான்னு இருக்கேன். அதுவும் சரிதான், நீ நர்சிங் முடிச்சிருக்கல்ல, அதனால டவுனுக்கு போனா நிச்சயமா ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில உனக்கு வேலை கிடைக்கும்டி. அந்த நம்பிக்கையில தான் கவி போறேன். சரிடி சீதா, நீ அங்க போனதுக்கு அப்புறம் எங்க தங்கி இருக்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி போடுடி. அதை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரிடி கவி. சரி சீதா, இப்போ ஒரு பரிசல் வரும், அதுல ஏறினா ஆத்துக்கு அந்த பக்கம் கொண்டு விட்டுருவாங்க. அப்புறம் அங்கிருந்து நீ பஸ் பிடிச்சு டவுனுக்கு போயிடு. சரிடி. அப்புறம் செலவுக்கு எதுவும் பணம் வச்சிருக்கியா? இருக்கு கவி, ஆசிரமத்துல வேலை பார்த்த பணம் கொடுத்தாங்க, அது இருக்கு. அதை வச்சு எப்படியாவது அங்க கொஞ்ச நாளைக்கு நான் சமாளிச்சிருவேன். அதுக்குள்ள ஒரு வேலையும் ரெடி பண்ணிடுவேன். சரி சீதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்காகவும் தீரனுக்காகவும் நான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். தேங்க்ஸ் கவி. பரிசல் வந்தாச்சு, ஆத்துக்கு அந்த பக்கம் போக வேண்டியவங்க எல்லாம் வாங்க. சீதா, பரிசல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிடி கவி, நான் போயிட்டு வரேன். மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் இதையும் மகனே வென்றெல்வா. தரையே நிமிந்து பகையை கொன்றெல்வா. வீரா தீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்களால் தாக்கும் குருவாலா. கதிரு, ஐஸ்வர்யாவை பத்தி எதுவும் தெரிஞ்சுதாப்பா? பாவம், வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பிச்சிட்டோம். அது எங்க போச்சோ என்ன பண்ணுதோ தெரியலையே. அப்பனாத்தா இல்லாத பிள்ளை என்ன கஷ்டப்படுதோ தெரியலையேப்பா. இல்லம்மாச்சி, அப்புறம் அந்த பையன் நம்ம சக்தியோட ஃப்ரெண்டு தான். சக்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தா அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு விவரம் தெரியும். ஐயோ, போன போட்டு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டு பாருப்பா கதிரு. என்னதான் அது தப்பு செஞ்சிருந்தாலும் அது நம்ம வீட்டு பிள்ளை, அப்பனாத்தா இல்லாத பிள்ளை. பாவம் என்ன கஷ்டப்படுதோ தெரியலையே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மாச்சி, அப்படியெல்லாம் உங்களை நான் கஷ்டப்பட விட்டுற மாட்டேன். சக்தி கிட்ட கேட்டு பார்க்குறேன் அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு. அப்படியேதான் உங்களுக்கு பிரச்சனைன்னா நான் அப்படியெல்லாம் விட்டுருவேன் அம்மாச்சி. நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா கதிரு, நீ உற்ற மாட்ட எனக்கு தெரியும். ஐஸ்வர்யாவோட அப்பனும் ஆத்தாலும் போனதுக்கு அப்புறம் அவங்க ஸ்தானத்துல நீ தான் அவளை பாத்துக்கிற, நீ பாத்துக்குவ. இருந்தாலும் உன் அம்மா கோவக்காரி, இப்படி அவங்கள வீட்டுல சேர்த்துப்படாத சொல்லிட்டாளேப்பா. அம்மாச்சி, அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அம்மா எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயம் அம்மாவுக்கு பிடிக்காது. எதுக்கு காயத்ரி அக்கா காதலிச்சு வீட்டை விட்டு போனதுக்கே 5-6 வருஷம் அக்கா கூட பேசாமையே தானே இருந்தாங்க. இத்தனைக்கும் காயத்ரி அக்கா நம்ம ஜாதி உள்ள ஆளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தே அவங்க கிட்ட பேசாம இருந்தவங்க ஐஷு விஷயத்துல சொல்லவா வேணும். அதுவும் சரிதான்ப்பா, அந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணுச்சுன்னே தெரியல. என்னதான் அந்த பயல அவ காதலிச்சிருந்தாலும் இப்படி அவனை கல்யாணம் பண்றதுக்கு நம்மளும் ஒரு வகையில காரணம் தான்ப்பா கதிரு. அவ
ஆமா அம்மாச்சி, உண்மைதான். என்ன பண்றது, எல்லாம் நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. சரிப்பா, உன் அம்மா காரி எப்படி இருந்தாலும் அவங்கள இந்த வீட்ல சேர்த்துக்க விட மாட்டாவோ. இனி அதுங்க எங்க போச்சு? அந்த பய வீட்டுக்கு கீழே போயிருக்குங்களா? ஐயோ, நம்மளை விட அவங்க ஆளுகள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்கிட மாட்டாங்களேப்பா. நீங்க சொல்றது உண்மைதான். இருந்தாலும் அவர் வீட்ல எப்படின்னு தெரியலையே. சரி, நம்ம பாப்போம். சக்திக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாமாச்சி. சரிப்பா, கேட்டு பாரு. அதுக்கு எங்க போச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லுப்பா கதிரு. சரி அம்மாச்சி. டி கதிரு, என்ன அம்மாச்சி யார பத்தி விசாரிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மா, அது ஒண்ணும் இல்லம்மா. என்னடா மழுப்புற? என்ன அந்த ஐஸ்வர்யாவை பத்தி விசாரிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ? மா, என்னம்மா நீங்க? ஐஸ்வர்யா பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்காக அவளை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா என்னம்மா நியாயம்? ஏண்டா, அவ பண்ணது மட்டும் என்ன நியாயமா? என்னோட அண்ணனும் அண்ணியும் போனதுக்கு அப்புறம் அவளை இந்த வீட்டு பொண்ணாதானடா நம்ம பாத்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட நம்மளுக்கே ஏமாத்திட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. அவளை எப்படி நான் மன்னிக்க சொல்ற? இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன். அவ எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி கவலை இல்ல. திரும்பவும் இந்த வீட்டுல அவளை பத்தி பேசவும் கூடாது. அவளுக்கு ஏதாவது நீ உதவி பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சது. எட்டி மரவட்டம், என்னடி நீ? அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, தெரியாம ஏதோ பண்ணிட்டு அதுக்கு போய் ஏன் இப்படி கோபப்பட்டுட்டு கிடக்க? மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவளால குடும்பத்திலையும் சரி அக்கம் பக்கத்திலையும் சரி இப்படி ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலும் மான மரியாதை எல்லாம் போச்சு. இதுக்கு மேலே அவ கூட நம்ம உறவை கொண்டாடிட்டு இருந்தா எல்லாரும் பார்த்து காரி துப்புவாங்க. இலை, நான் சொன்னதுதான். இதுக்கு மேலேயாவது இருக்கிற மான மரியாதையை காப்பாத்தணும்னா போனவளை அதோட தலை முழுக்கிட்டு வேற வேலை இருந்தா பாக்குற வழியை பாரு. அந்த ஓடுகாலி கழுத மேல என்ன பாச வேண்டி கிடக்கு. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.